இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு தெரிஞ்சிருந்தா இது வரைக்கும் கடையில் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரசமலாய் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே நெக்ஸ்ட் டைம் ரசமலாய் வீட்டிலே ட்ரை பண்ணுவீங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன். சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரசமலாய் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். பேனில் 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்துருக்கேன். இதில் எந்த தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. திக்காக இருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு பேக் மேலே போட்டிருக்கோம். அந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த பால் நல்லா காயணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே கொதி போதும். இப்போது 2 எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சிட்டு அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ரெண்டும் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் சேர்த்து தண்ணியை ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த ப்ராசஸை பண்ணும்போது பன்னீர் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு அழகாக வரும். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணும்போது பன்னீர் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். அதாவது ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாத மாதிரியே இருக்கும் பன்னீர். அதனால் நல்லா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே உங்களுக்கு பிரிஞ்சு தனியாக வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பாலே உங்களுக்கு தெரியாது, அது தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு ஃபில்டரில் நம்ம அப்படியே வடிகட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஃபில்டரில் வடிகட்டிக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிட்டு உடனே இதில் ஒரு பாட்டில் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியோ இல்லை சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஏதோ ஒன்று நல்லா சேர்த்துட்டு இந்த பன்னீரை இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழம் வாசனை சுத்தமாகவே இருக்காது. நம்ம அப்படியே பன்னீரை நம்ம ரெடி பண்ணும்போது லெமன் ஸ்மெல் கண்டிப்பாக வடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வேறு ஒரு துணியில் மாற்றிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி துணியில் மாற்றுறோன்னா அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிட்டு நல்லா பன்னீர் உங்களுக்கு அந்த தண்ணி ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சு கொடுத்துக்குங்க. நம்ம சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்ததால் அவ்வளோவா சூடு இருக்காது. அதனால் கையை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெயிட்டை வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணும்போது இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வெளில வந்துடும். இப்போ நான் கையில் ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர்லேயே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டை வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ரபடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்கே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே வாங்க. அதிகமாக ஏடு படியை விட்டுறாதீங்க. ஏன்னா ரபடிக்கு பார்த்திங்கன்னா ஏடாக இருக்காது. நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும் அந்த பால். அடுத்ததாக நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான நட்ஸ் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறேன். இந்த பாலிலையும் நீங்கள் எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இப்போவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ண அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவு வேணும்னா ஒரு 15லேருந்து 20 ஸ்பூன் வரைக்குமே சர்க்கரை சேர்க்கலாம். ஏன்னா ரசமலாயை நம்ம இதில் தான் ஊற வைக்க போகிறோம். இதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் தான் அந்த பன்னீருக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக ஒரு 2-3 ட்ராப்க்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். கடையில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ பால் ஓரளவுக்கு நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அப்போ சில்லுன்னு இருக்கும். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு 5 கப் போல் தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட போகிறோம். எதுக்காக இது சேர்க்குறோன்னா நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிற பன்னீரை இதில் தான் வேக வைக்க போகிறோம். அதாவது ரசமலாயை இதில் வேக வச்சு தான் நம்ம அந்த பாலில் சேர்க்க போகிறோம். இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம பன்னீரை ரெடி பண்ண போகிறோம். அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக 1/2 மணி நேரம் மட்டுமே இந்த மாதிரி வச்சுருந்தா போதும். ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரித்து விடும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும்.
ஈரம் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. நம்ம நல்லா பிசைய போகிறோம். அதனால் அந்த ஈரம் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். எதுக்காக இதை நம்ம சேர்க்குறோன்னா, நிறைய பேர் வீட்டில் ரசமலாய் செய்யும் போது பார்த்திங்கன்னா அது அப்படியே உடஞ்சி அப்படியே கரைஞ்சி போயிடும். இல்லாட்டி ஒரு மாதிரி உங்களுக்கு அது ஷேப்பே வராது, ரொம்ப ஒரு மாதிரி பொல பொலன்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ரெடி பண்ணியிருக்கிற மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாவு பதத்துக்கு மாறிடும். இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்ததான் அதிலிருந்து ஒரே ஒரு உருண்டையை எடுத்து நல்லா கையில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரசமலாயோட மெயின் ப்ராசஸே அந்த பன்னீரை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி மாவாக ரெடி பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான். இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த ஷேப்பில் ரெடி ஆகிடும். இதே போல் நம்ம இருக்கிற எல்லா மாவுலையும் ரசமலாய் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை ஃபுல்லாகவும் லோ பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவும் ஹையில் வைக்காதீங்க. இந்த தண்ணி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். உங்களுக்கு கம்பி பதமோ எதுவும் வர தேவை கிடையாது. நல்லா தண்ணியாக இருக்கணும். இது கெட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அப்போ தான் நல்லா வெந்து வரும். சரியாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக 2 பக்கமே வெந்து வரும். உங்களுக்கு சைஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டபுளாக மாறி இருக்கு பாருங்கள். போட்டதுக்கப்புறம் இருக்கிற சைஸே வேறு மாதிரி இருக்கும். நல்லா 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த சைஸில் கரெக்டாக இருக்கும். ஃப்ளேமை நல்லா மீடியம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணி 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை உடனே என்ன பண்ணுறோன்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இந்த பவுலில் சில்லுன்னு இருக்கிற தண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இதில் வெந்திருக்கிற எல்லா பன்னீரையும் இதில் மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாலில் சேர்க்கும் போது அது அப்சர்வ் ஆகாது. அதனால் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரப்டி, அதை சேர்க்க போகிறேன். நான் ரப்டியை நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஃப்ரீசரில் வைக்கணுன்னா கெட்டியாகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்துக்கோங்க. இதை ரசமலாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 to 2 hours நல்லா ஊற வச்சிங்கன்னா சூப்பராக ஊறி ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.